Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 11th accountancyல chapter 7ல illustration 2 பார்க்குறோம். Enter the following transaction in a single cash book of Pradeep for April 2017. பிரதீப்போட ஏப்ரல் மந்த் டிரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை சிங்கிள் காலமில் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சிங்கிள் காலம் கேஷ் புக் வந்து போட போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கான டிரான்சாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ், bought good for cash, goods sold for cash, paid into bank, goods sold to Sangeeta for cash, goods purchased from Preeti on credit. இது வந்து கிரெடிட்டில் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கேஷ் புக் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணது வராது. பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி பை கேஷ், பெய்டு முருகன் பை கேஷ், commission paid by cash, due from bank for office. ஓகேவா? due from bankலேருந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க. அப்போது கேஷ் தான் எடுத்திருக்காங்க, அதனால் இது வரும். நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்ட் பை செக்கு, அதாவது செக்குனா பேங்க் வரும், ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்னு. கேஷில் வரல, பேங்க் மூலியமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த என்ட்ரியும் வராது. ஓகேவா? இப்போது சிங்கிள் காலம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த புக்ஸ் ஆஃப் பிரதீப் என்னது கேஷ் புக், சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதிட்டு, டெபிட் சைடு வந்து டேட், ரெசிப்ட், லெஜர், ஃபோலியோ நம்பர், அமௌண்ட். அதேமாதிரி கிரெடிட் சைடு வந்து டேட், பேமெண்ட், லெஜர், ஃபோலியோ, அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதிங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2017 கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போது இதுக்கு என்ன பண்ணுவோம், அதாவது ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எவ்வளோ கேபிட்டல் போட்டாங்களோ அதுதான் வந்து 27,000. அப்போது இது என்ன என்ட்ரி போடுவோம் ஜேர்னலில், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல். அப்போ கேஷ் வந்து டெபிட்டில் வரும், டு யாரோட கேபிட்டல், பிரதீப்ங்கிற அக்கௌண்ட்லாம் போட போகிறோம், அவரோட அக்கௌண்ட்டில். அதனால் டு பிரதீப்ஸ் அக்கௌண்ட். ரெசிப்ட் சைடு டு பிரதீப் அக்கௌண்ட் எவ்வளவு 27,000 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்ம பேமெண்ட் கொடுத்து தானே பொருளை வாங்குவோம். அதனால் எங்கே என்ட்ரு பண்ணணும், கிரெடிட் சைடு ஏப்ரல் 5 அன்னைக்கு பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 6,000 வந்து என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 10 அன்னைக்கு குட் சோல்டு ஃபார் கேஷ், அதாவது சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், அமௌண்ட் வந்து நமக்கு வரும். அப்போது அது ரெசிப்ட். அதனால் 11,000 என்ன பண்ணுறோம், டெபிட் சைடு என்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெய்டு இன்ட்டு பேங்க். பேங்க்கில் பே பண்ணுறாங்க என்னவா, கேஷை வந்து பேங்க்கில். அப்போ பேங்க் டு கேஷ். அப்போது கேஷ் வந்து எங்கே இருக்குது, கிரெடிட் சைடு இருக்குது. ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பேங்க் இருக்குது. அப்போது பை பேங்க் அக்கௌண்ட். ஏப்ரல் 13 பை பேங்க் அக்கௌண்ட். இது வந்து நமக்கு வந்து பேமெண்ட்டு. அப்போது 5,000 வந்து கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு குட் சோல்டு டு சங்கீதா ஃபார் கேஷ். சேல்ஸ் பண்ணுறோம் யார்கிட்ட, சங்கீதா கிட்ட தான். பட் வந்து என்ன பண்ணுறோம், கேஷ் கொடுத்து தான் சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது கிரெடிட் கிடையாது. அதனால் கேஷ் கொடுத்ததுனால இது வந்து நம்ம இதில் எடுத்துக்கணும், சிங்கிள் காலம் கேஷ் புக்கில் எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போது ஏப்ரல் 14 அன்னைக்கு டு சேல்ஸ் அக்கௌண்ட் 9,000 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த என்ட்ரி தான் வராது. எதனால் வராது, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால சிங்கிள் காலம் கேஷ் புக்கு வராது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி பை கேஷ். ஸ்டேஷ்னரி வந்து கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போது நமக்கு பேமெண்ட் கொடுத்து தான் ஸ்டேஷ்னரியே வாங்குகிறோம். 21 அன்னைக்கு பை ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் 2,000 கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட் பெய்டு முருகன் பை கேஷ். முருகனுக்கு நம்ம கேஷாக பே பண்ணுறோம். இப்போ பை முருகன் அக்கௌண்ட் 14,000 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கமிஷன் வந்து கேஷாக பே பண்ணுறோம், இதுவும் ஒரு பேமெண்ட்டு. பை கமிஷன் 700. நெக்ஸ்ட்டு டியூ ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக பேங்க்லேருந்து கேஷ் எடுக்கிறோம். அப்போது டு பேங்க் அக்கௌண்ட் 4,000 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்ட் பை செக். இது செக்காக பே பண்ணுறதுனால இது வந்து பேங்க் மூலியமாக தான் நம்ம பே பண்ணுறோம். அதனால் வராது இந்த என்ட்ரி. பேங்க்குங்கிறதுனால கேஷ் இல்லாதனால இதில் வராது. ஓகேவா? இப்போ டோட்டல் பண்ணுறோம். டெபிட் சைடு அதிகமாக இருக்குது, டோட்டல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணி லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 25,100 வரும். இதுதான் என்னது, க்ளோசிங் பேலன்ஸ். அது வந்து ஏப்ரல் 30 அன்றைக்கி என்ட்ரு பண்ணுவோம். பை பேலன்ஸ் CBD 25,100. இது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுப்போம். May 1 அன்றைக்கி டு பேலன்ஸ் BBD 25,100 போட்டுடணும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.